பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளை உண்டாக்கினவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவருமாய் இருக்கின்றவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாய், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் எங்கள் வீடுகளிலே அமர்ந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்கப் போகிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. இன்று நாங்கள் உம்மை வழிபடுவதன் மூலம் உம்மையும் உம்முடைய பேரருளையும் உணர்ந்து கொண்டு அவைகளின் ஊடாக எங்களுடைய குறைகளை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள இன்றைய வழிபாட்டை நீர் எங்களுக்கு பொருளுள்ள வகையில் அமைத்து தர வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை மறைத்து இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்படுவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் எங்களோடு கூடிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை சிதறடிக்காதபடி நீர் எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி நம்முடைய சிலுவைக்கு நேராய் நோக்கி பார்க்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. துதி கனமகிமை எல்லாமே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் இருக்கிற இடத்திலே நாம் எழுந்து நின்று பாமாலையிலே 13வது பாடல், பாமாலையின் 13ஐ நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விஞ்ஞான சாஸ்திரி விந்தை காட்சியை கண்டான். கோடா கோடி தூதர் கூடி பாடும் கீதத்தை கேட்டான். உந்தன் மாட்சி சேனை கர்த்தா, வானம் பூமி நீரப்பும். தூய 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 கர்த்தா, உந்தன் துதி பெருகும். என்றே ஆசனத்தை சூழ்ந்து கேரும் சேராவீன்களும் ஆலயம் நீரம்ப என்று மாறி மாறி பாடவும். தூயர் தூயர் தூயரான சேனை கர்த்தர் எனவும் தூதர் பாட்டு விண்ணில் ஓங்க மண்ணில் இன்று ஒலிக்கும். உந்தன் மாட்சி சேனை கர்த்தா, வானம் பூமி நீரப்பும். தூய 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 கர்த்தா, உந்தன் துதி பெருகும். என்றே வான சேனையோடு பூதலத்தின் சபையும் கர்த்தாவை நமஸ்கரித்து துதி கீதம் பாடிடும். அன்புக்குரியவர்களே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் காலவேளையிலே வீடுகளிலே
குடும்பமாய் அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான இந்த ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கின்றதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த லாக்டவுன் கடினமான நாட்களிலே ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அமைதி சமாதானத்தை கடவுள் தந்தருடுவாராக. நாம் இருக்கிற இடத்திலே வீடுகளில் இருக்கிற நாம் நின்ற வண்ணமாக எழுந்து நின்று பாமாலையிலே 76வது பக்கத்தில் இருக்கிற 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவும். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உம்முடைய பார்வையிலும் பாவம் செய்தோம். இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக எங்களை வைத்துக்கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். பாவறிக்கைக்கு துணையாக கீர்த்தனையிலே 148வது பாடலை ஜபசிந்தையோடு கூடிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவாயிரக்கமில்லையோ இயேசு, தேவாயிரக்கமில்லையோ
இரக்கமில்லையோ ஜீவா பரபிரமயே கோவா திருத்துவத்தில் ஜீவா பரபிரமயே கோவா திருத்துவத்தில் மூவாய் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன் ஊரே மூவாய் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன் ஊரே தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே எல்லாம் அறிந்த பொருளே பொல்லாமனதுடைய கல்லான பாவிகளை கோடும் பொல்லாமனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே எங்கும் நிறைந்த ஜோதியே சங்கடமான பாவ சங்கீதங்களை நீக்கும் எங்கள் சங்கடமான பாவ சங்கீதங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி துங்க இஸ்ரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கம் இல்லையோ வேதாந்த வேத முடிவே ஜெக ஆதாரமான வடிவே வேதாந்த வேத முடிவே தாதாவும் என்னை பெற்ற மாதாவும் நீயே இயேசு ஐயா தாதாவும் என்னை பெற்ற மாதாவும் நீயே இயேசு நாதாரட்சியோ வேறே ஆதாரம் எமக்கில்லை நாதாரட்சியோ வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ முதலாம் பாவரிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 81. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் இருக்கிற இடத்திலே அமருவோம். அப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 28 முடிய. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்கலான நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடைந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கு கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1-8 முடிய. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 10 அதிகாரம் 21 தொடங்கி 24 முடிய. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவலதுக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னாரென்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கோ வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னாரென்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷர்களிடத்தில் திரும்பி தனிது அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் ஜெபசிந்தியோடு இருந்து கீர்த்தனையிலே 80வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தஞானே சொருவானமாவோம், ஆனந்தஞானே சொருவான், ஆனந்தஞானே சொருவானமாவோம், ஆனந்தஞானே சொருவான். கண்ணன்குள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திரு பத்தாவே, கண்ணன்குள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திரு பத்தாவே, நரர் காண்க வந்தாரே நமாவோம், காண்க வந்தாரே, நரர் காண்க வந்தாரே நமாவோம், காண்க வந்தாரே. கருணாகர தேவா தேவா, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, நமாவோம், ஆனந்த ஞான சொரூபா. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் இப்பொழுது எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நான் அல்ல, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என்னை பார்க்கிற எல்லாரும் உம்மை பார்க்கட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவிடாக. நீர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால இந்த கால வேளையிலே உடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்னோடு கூட நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையை வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை கூட ஆயர் என்கின்ற முறையிலே என்னுடைய சார்பிலும்
அனைத்து பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரின் சார்பிலும் எல்லா குடும்பங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிறைவான அமைதி சமாதானத்தை கடவுள் தந்தருடுவாராக. நீங்கள் அநேகர் இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பங்கேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை இந்த ஆராதனை உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என நான் விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காய் அதிகாலையில் எழுந்து பாரத்தோடு கூட செபிக்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய ஜெப குறிப்புகள் நான் உங்களுக்காய் செபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். லாக்டவுன் முடிந்த பிறகு நான் உங்களை நேரில் சந்தித்து நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கடவுள் தந்தருள்வாராக. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், wisdom from above. அதாவது மாணவர்கள் ஞாயிறு படிக்கச் செல்லுகிற பிள்ளைகளுக்கான ஒரு ஞாயிறு என்று கொடுக்கப்படுது. வழக்கமாய் இந்த ஜூன் மாதம் துவங்கினாலே கல்வி ஆண்டை துவங்குகிறோம் என்பது நமக்கு ஒரு அடையாளம். ஆகவே இந்த நாள் முதலாவது greetings and all best wishes to all the students, teachers and to all those who are involved in education ministry for a blessed academic year 2021 and 2022. இந்த கல்வி ஆண்டு 21-22 ஆண்டை துவங்கி இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கல்வி பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். பிகாஸ் we are எப்படி சொல்றது, we are under a very heavy lockdown. இந்த அதிகமான பலு நிறைந்த இந்த லாக்டவுன்ல நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனால் யோசித்து பாருங்க, இந்த 2 வருஷமா 2020-2021 நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியே ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. வெதர் தேர் கண்டினியூங் தேர் எஜுகேஷன் அல்லது அவள் தான் நம்ம எஜுகேஷன் முடிஞ்சு போச்சா. ஏன் கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைங்கன்னா ஃபுல்லாக கையில் என்ன இருக்கு? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், செல்ஃபோன், இன்டர்நெட், வைஃபை, கூகுள். படிக்கிறாங்களா? பிள்ளைகள் ஏதாவது இந்த வாட்ஸ்அப்பில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? தெரியல. குழந்தைகள் முதல் இந்த வாட்ஸ்அப் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே செத்து போச்சு. ஆபாசமான படங்களை பார்க்கிறார்கள். தவறான விதத்திற்கு இதை பயன்படுத்துகின்றார்கள். அதான் சொன்னேன், இந்த வாட்ஸ்அப் இந்த லாக்டவுன் நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னு தெரியுமா, ஃபுல்லாகவே அழிஞ்சு போய் இன்றைக்கு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை தாறுமாறாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பரத்திலிருந்து வர ஞானத்தை குறித்து
நான் உங்களோடு கூட மிக சுருக்கமாய் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நான் திருமறையின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த அறிவு, நாலேஜ், இந்த விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோமே, ஞானம், இந்த அறிவும் ஞானமும் வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் இன்டர் ரிலேட்டட், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த அறிவு என்று சொல்லுவது நிறைய புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வது, அறிவை வளர்த்து கொள்வது. கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான், கண்டதை தின்பவன் குண்டனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அநேக புத்தகங்களின் வாயிலாய், பெரியோர்களின் வாயிலாய், சில தகவல்களின் வாயிலாய் நான் அதிகமாய் தெரிந்து கற்றுக்கொண்டிருப்பது அறிவு, தட்ஸ் a knowledge. ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல. நான் பல தகவல்களை தெரிந்து கொள்வது அறிவு, ஆனால் ஞானம் என்பது இறைவன் கொடுக்கின்றது தான் ஞானம். அதான் சொன்ன the wisdom எங்கிருந்து வருதான்? from above. அப்படின்னு தெரியுமா? கடவுள் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல கேளுங்களேன். நம்ம 2 வீலரோ சைக்கிளோ காரோ ஓட்டுறோம், அது எப்படி பிரேக் போடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக் கொடுக்குறாங்க, நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி பிரேக் போடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல. எந்த இடத்துல பிரேக் போடணும் அப்படின்னு கடவுள் கொடுக்குற ஞானம். பிரேக் போடுறது படித்து தெரிஞ்சுக்கிறது. அதனால் கண்ட இடத்துல பிரேக் போட முடியுமா? எனக்கு அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன்னு இல்லை. ஞானம் என்பதுன்னா எந்த இடத்துல பிரேக் போட்டால் வண்டி நிற்கும், எந்த இடத்துல போடணும் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதா ஞானம். இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஆகவே இந்த ஞானத்திற்கும் இந்த அறிவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே கடவுள் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். அந்த இறைவன் கொடுத்த நான் படித்திருக்கிற அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஞானம் இருக்கும். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், பட் அது எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்? நான் படித்தா மட்டும் போதும், அறிவு மட்டும் நிறைய வந்து தலை ஃபுல்லாக வச்சுக்கின்னு அது எந்த இடத்துல அப்ளை பண்ணு தெரியல, அறிவாளின்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. அப்போ நீ படித்த அனைத்து காரியங்களும் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்று ஞானத்தை கொடுக்கிறவர் இறைவன். நீ உழைத்த அறிவாளியாய் ஆகலாம், ஆனால் கடவுளுக்கு உகந்து வாழ்கிறவள் தான் ஞானவானாக இருக்க முடியும். யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்து சூழலுக்கு ஏற்றவாறு தன் அறிவை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் ஞானவான்களாக வாழ முடியும். ஆகவே இந்த ஞானம் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒன்று. அதை தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுவார், கடவுள் ஞானத்தை தருகிறவர், அவர் வாயிலின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? கடவுள். இதைதான் நீங்கள் வாசிக்க கேட்ட யாக்கோபு புத்தகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஞானத்தில் நீங்கள் நானும் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அது யாரிடத்துல கேட்கணுமா? ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. சின்ன பிள்ளைங்க தான் கடவுள் கேட்கணும், வாலிபர்கள் தான் கேட்கணும், வயசானவங்க தான் கேட்கணும் அப்படின்றது இல்லை. கடவுள் ஞானத்தை தருகிறவர். இங்கு சாலமோனுடைய வயது யோசித்து பாருங்களேன். ஒரு ராஜா, ஒரு அரசல் இருக்கிறார், குழந்தை நல்ல வாலிப பருவம். ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான், எனக்கு ஞானத்தை தா என்று கேட்கின்றான். ஆகவே இதுக்கு வயது வரம்பு கிடையாது. பிள்ளைகள் மாத்திரம் தான் கடவுள் ஞானத்தை கேட்கணும் கிடையாது. கடவுள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவே ஞானம் என்பது கடவுள் பாரபட்சம் இல்லாமல் சிறியவர் முதற்கொண்டு
பெரியவர்கள் வரையிலும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞானம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வேதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. ஆகவே கடவுளுக்கு பயந்து யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கடவுளுடைய போதனைகளையும் அவருடைய கட்டளைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுள் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொன்னேன். இதைதான் யோபு புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மனிதனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கடவுளுக்கு பயப்படுவதுதான் ஞானம், அறிவுள்ள ஞானம். ஆகவே இங்கு நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிற போது ஞானி சொல்லுவார், உன்னை நீ ஞானி என்று சொல்லாதே, நீ உன்னை அறிவாளி என்று சொல்லாத. காரணம் என்று சொன்னால், நீ கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ எப்பொழுது கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறாயோ அப்பொழுதுதான் நீ உன்னை ஞானி என்று சொல்ல வேண்டும். அதான் நீதிமொழி சொல்கிறார், உன்னை ஞானி என்று சொல்லாதே. காரணம், இன்னும் நீ தீமையான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியவில்லை. ஆகவே உன்னை ஞானி என்று சொல்லாதே. யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஞானி என்று சொல்லி. நாம் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றான். 1வது சங்கீதத்தில் எல்லாரும் மனப்பாடமாக படிச்சிருப்பீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதை வாசித்து யார் ஞானமாய் இருக்கிறானோ அந்த மனிதன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் பாக்கியவான், அவர்கள்தான் ஞானவான்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து அவைகளின்படி நடக்கிற பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன உன் பாக்கியவான் சொல். அதுதான் இந்த நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு நிறைய சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், கோடி கோடியா பணங்கள் இருக்கலாம். ஆனால் யார் ஒருவன் ஆண்டவருடைய ஞானத்தை, யார் ஒருவன் ஆண்டவருடைய புத்தியை சம்பாதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு ஞானவான்களாய் இருக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நான் போய் படித்து தெரிஞ்சுக்க முடியாது, அல்ல விலை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் படிச்சிருக்கிற அறிவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுளுக்கு பயந்து வாழ்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது
ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இந்த கடவுளுடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள உதவியா இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சரியான முறையிலே சரியான கோணத்திலே சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, நீ கடவுளுக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொள்ளுவாயாக என்று சொல்லி, இவைகளை உன் கையிலே கட்டிக்கொள், அது எப்பொழுதும் ஞாபகக்குறியாயிருக்கும். கையில் இப்போ வாலிப பிள்ளைகள் போடுறாங்களா, அது மாதிரி அல்ல. கையில் ஒன்று கட்டிக்குவாங்க, கெட்ட ஷோ. இப்போ அது ஒரு ஹீரோனுடைய வர்ஷிப் மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஆண்டவர் அதை கையில் போட சொல்ல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ நிறைய படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ரொம்ப வருத்தத்தோடு கூட சொல்கிறேன் நான். இன்னைக்கு பிள்ளைங்க கையிலெல்லாம் ஒரு காப்பு கட்டின மாதிரி ஒன்று போட்டுக்கிறான், ரப்பரில் போட்டுக்கிறான், பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறான், இப்போ இன்னும் மெட்டலில் போட்டுக்கிறான். ஆண்டவர் அதை கையில் போட சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய போதனைகளே மிக அழகாக சொல்கிறார், அவைகளை உன் கையிலே கட்டி கொள்ளுங்கள், அவைகள் உங்களுக்கு ஞாபகக்குறியா இருக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய வாட்ஸ்அப்ல நம்முடைய சர்ச்சினுடைய அந்த குரூப்ல பார்த்தேன், நிறைய பேர் உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க. தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அல்ல விஜய் போட்டோவும் ரஜினி போட்டோவும் கமல் போட்டோவும் போட்டு வச்சிருக்கிறீங்க. பரிதாபத்துக்குரிய காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு நல்ல மகனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டிய வார்த்தைகளை உங்களுடைய கையிலே கட்டிக்கொள்ளும், இறுதியேற்ற வைத்துக்கொள். அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிற பொழுது, அவைகளை உன் கழுத்திலே பூண்டுக்கொள், உன் இருதயமாகிய பலகைகளை எழுதி வைத்துக்கொள். காரணம், அவைகள் உங்களை ஞானவான்களாய் நடத்த முடியும். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுள் ஞானத்தை கொடுக்கிறவர். அந்த கடவுளிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தில், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அறிவு இருக்கு எனக்கு, இவ்வளோ பெரிய இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உம்முடைய ஞானம் எனக்கு தேவை ஆண்டவரே. சாலமோன், ஒரு அரசனாக இருக்கிற சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், எனக்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க. வேதம் சொல்லுகிறது, கடவுள் சாலமோன் கேட்டபடியே அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இது எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 2 தாய்மார்கள் குழந்தையை கொண்டு வந்து, இறந்த குழந்தையும் உயிரோடு இருக்கிற குழந்தையும் கொண்டு வந்து, நீங்கள் அந்த பகுதியை வீடுகளுக்கு சென்று வாசித்து பல விளக்கமாக சொன்னால் அதிக நேரம் எடுத்து சொல்லும். ஆகவே நான் சுருக்கமாக முடிக்கின்றேன். ஒரு குழந்தை, மரித்து போன குழந்தையும் உயிரோடு இருக்கிற குழந்தையும் கொண்டு வந்து 2 பெண்கள் அரசனிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இது மரித்து போனது அவளுடைய குழந்தை, உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை. அந்த அம்மா சொல்றாங்க, உயிரோடு இருக்கிற என்னுடைய குழந்தை, மரித்து போனது அவருடைய குழந்தை என்று சொல்லி. இருவரும் கேட்கிறார்கள், இந்த குழந்தை எங்களுக்கு, என்னுடைய குழந்தை, உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடையதுதான், எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கு இருந்தா
நாம் என்ன செய்திருப்போம் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டெஸ்ட் பண்ணலாம், அது யாரு குழந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அன்றைக்கு சாலமோன் வாழ்ந்த காலத்தில் லேப் எல்லாம் எதுவுமே கிடையாது, இரத்த பரிசோதனை செய்வதற்குரிய வாய்ப்புகளும் கிடையாது. இங்கு ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். என்னன்னா, உண்மை எது பொய் எதுன்னு ராஜாவுக்கு தெரியாது. ஏன்னா சின்ன குழந்தை, 3 நாள் குழந்தை, இது யாருடைய குழந்தை என்ற அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவது, உயிருள்ள குழந்தை யாருது, செத்துப்போன குழந்தை யாருடையது என்று ராஜாவுக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்வதற்கும் மிகவும் கடினமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே ராஜா ஒரு அழகான தீர்மானத்தை எடுக்கின்றார். என்ன தெரியுமா? நீங்கள் அந்த வாளை கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை 2ஆக வெட்டுகின்றேன், ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தையுடைய தாய், 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்த தாய், தன் பிள்ளை உயிரோடு கூட வெட்டப் போகிற இந்த செய்தி கேட்டவுடனே அவர் உள்ளம் உடல் அப்படியே அசைவுகள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்தது. அப்போது அந்த தாய் சொல்லுகின்றாள், இந்த குழந்தையை சாகடிக்க வேண்டாம், அந்த குழந்தை அவளிடத்திலே கொடுங்கள், அந்த குழந்தை வளர்க்கட்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் ராஜா ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கின்றார். இந்த குழந்தை யாருக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த பெற்ற தாயிடத்திலே அந்த குழந்தையை கொடுக்கின்றார். ஆகவே இந்த தீர்ப்பை, நீதியின் தீர்ப்பை சொன்ன உடனே அந்த அதே பகுதியில் கடைசி வசனம் 28ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கிருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சாலமோனை பார்த்து சொல்லுகிறார்கள், இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைச்சிச்சுன்னா பரத்திலிருந்து கிடைத்த ஞானம் இது. சாலமோனுக்கு கடவுள் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தார் என்று அங்கிருக்கிற அனைத்து இஸ்ரவேல் மக்களும் பார்த்து சொன்னார்கள். காரணம், சாலமோன் இந்த மக்களை வழிநடத்த ஞானம் வேண்டும் என்று கடவுளிடத்தில் கேட்டு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததினாலே மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஞானம் அவருக்கு பரத்திலிருந்து கடவுள் கொடுத்த ஞானம் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த கல்வி அமைப்பு, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அறிவு, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கல்வி அமைப்பு முழுவதும் நீதியை சார்ந்ததாக இருக்க வேண்டும், சமாதானத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு நமக்கு இந்திய தேசத்திலே நாம் படிக்கிற இந்த கல்வியானது கொலைவெறியை தூண்டுகின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது, அநீதி நிறைந்த ஒரு கல்வியாக இருக்கிறது, சமய வெறியை தூண்டுகின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது, சாதி வெறியை தூண்டுகின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது, ஏழை எளிவருக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி இருக்கிறது, பாமர மக்களை ஒடுக்குகின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது, பலன் இழந்தவர்களை பலன் உள்ளவர்கள் அடிமைப்படுத்துகின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கிற ஞானம், அந்த அறிவு, நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற பொழுது நாம் படிக்கின்ற இந்த கல்வியானது இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு நீதியும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நல்வாழ்வு வணங்குகின்ற ஒரு கல்வியாக அமைய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். அன்றைக்கு சாலமோன் கொடுத்த அந்த தீர்ப்பு ஒருவேளை ஒரு கொலையே நடந்திருக்கும். அதனால 2 குடும்பங்களுக்கும் 2 பகுதிகளுக்கும் மோசமான சண்டைகள், விரோதங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு நல்ல நீதியான ஒரு தீர்ப்பை வழங்கினார். அது மாத்திரமல்ல, ஒரு புது வாழ்வு, சாகடிக்காமல் கொல்லாமல் அந்த குழந்தையை வாழ்வை கொடுத்தார். ஆகவே நாம் இன்றைக்கு படிக்கிற கல்வி ஞானம் என்பது கொலைவெறி தூண்டுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது, பிரிவினைகள் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது,
வாழ்வு கொடுக்கின்ற ஒன்றாக, நீதி செய்கின்ற ஒன்றாக, அமைதியை கொண்டுகின்ற ஒன்றாக நம்முடைய கல்வி அமைந்திருக்க வேண்டும். அதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஞானம். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஞானத்தினால நிறைந்திருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு எல்லாமே தங்கள் அறிவாளிகள், ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஞானத்தில் நிறைந்திருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியையிலே, நடத்தையிலே அவன் காண்பிக்கப்பட வேண்டும். நான் ஞானமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சாந்தம் உள்ளவனாய், அவைகளை என் கிரியையிலே, அதாவது என் நல்ல நடத்தையிலே, என்னுடைய கேரக்டர். அப்ப நான் ஞானத்தை பெற்றிருக்கிறேன், உங்களில் நீங்கள் ஞானிகள் என்று சொல்லுவீர் என்று சொன்னால் உங்கள் நடக்கையிலே காண்பிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என்னை பார்க்கிறவர் என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற கடவுளை பார்க்க வேண்டும். என்னுடைய நடத்தை, நான் வாழ்கிற இடத்திலே, நான் படிக்கிற இடத்திலே, நான் வேலை செய்யக்கூடிய இடத்திலே என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் கடவுள், இந்த ஞானத்தை கொடுக்கிறவரும் கடவுள். அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஞானி, நாங்கள் ரொம்ப அறிவாளின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் ஞானம் நமக்கு என்னென்னதான் கொடுக்க தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 14ஆம் வசனத்தில், அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுவது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமா இல்லாமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேதனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது. ஆகவே நாம் படித்திருக்கிறோம், நம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நீ பெற்றிருக்கிற அந்த ஞானம் எப்படி இருக்குன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் கசப்பான வைராக்கியம். என் உயிரே பண்ண கூட அவன் கூட பேச மாட்டேயா, அவன் வீட்டு வாசற்படியில் கால வைக்க மாட்டேயா. ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிங்க, ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க. நிறைய பேர் சொல்லுவா, எங்க அம்மா மூஞ்சி நான் பார்க்கவே முடியல, பார்க்க மாட்டேன், அவன் அந்த வீட்டுக்கு வந்து நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். வேதம் சொல்லுகிறது கசப்பான வைராக்கியம், விரோதம், இவைகளினாலே நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தால் அது கடவுள் கொடுக்கிற ஞானம் அல்ல, அது உலகம் கொடுக்கிற ஞானம். ஆனால் கடவுள் கொடுக்கின்ற ஞானம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி சொல்றாரு, வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்கிறதோ அங்கு கலகமும் சகல துச்செயல்களும் தவறான செயல்களும் நிச்சயமாய் நடக்கும். ஆனால் கடவுள் பரத்திலிருந்து கொடுக்கிற ஞானம் அப்படி அல்ல. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பார்க்கிற போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சுத்தம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனிகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அது மாயமானமா இருக்காது.
ஆகவே கடவுள் நமக்கு கொடுக்கிற இந்த பரம ஞானம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்துல அமைதி இருக்கும், அந்த இடத்துல கருணை இருக்கும், அன்பு இருக்கும். இப்படிப்பட்ட கல்விதான் கடவுள் கொடுக்கின்ற கல்வி. ஆகவே ஆண்டவர் மிக அழகாக அந்த கடைசி வசனம் சொல்லுவாரு, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடக்கிறது போல சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இவர்கள் சமாதான நடப்பிக்கிறவர்களாகவும் சமாதானத்தை விதைக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற இன்றைக்கு இந்த லாக்டவுன் நேரத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட பரத்துக்குரிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே உலக ஞானத்தை போல விரோதத்தையும் பகையையும் கலகத்தையும் கெட்ட செயல்களையும் கசப்பான வைராக்கியத்தும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்காமல் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அமைதியையும் இரக்கத்தையும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை பிள்ளைகள் பெற்று இந்த கல்வி ஆண்டை துவங்குகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய கடவுள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் தந்து கடவுள் தாமே நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய அறிவை, உம்முடைய புத்தியை எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நீர் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று 88வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்து விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். இப்பொழுது சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையை வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து இந்த கடினமான நாட்களிலே உங்களோடு கூடிருந்து உங்கள் அனைவருக்கும் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும்
கடவுள் தந்தருளுவாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய நேரங்களை நீங்கள் தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். லாக்டவுன் முடிந்த பிறகு நிச்சயமாய் உங்கள் அனைவரையும் நான் நேரில் சந்தித்து உங்களோடு கூட இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய கடவுள் எனக்கு உதவி செய்வார். வீடுகளிலும் மருத்துவமனையிலும் ஒருவேளை நீங்கள் பலவீனமாய் இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தையும் சுகவாழ்வையும் கடவுள் தந்தருளுவாராக. இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் பிறந்த நாள் திருமண நாளை கண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாட்கள் வாழ்த்துக்களையும் திருமண நாட்களின் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் துவங்கி இருக்கிற இந்த புதிய வருடத்தில் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் உங்களுக்கு தந்தருளுவாராக. இன்று நம்முடைய திருச்சபையிலே கர்நாடக மத்திய திருமண்டலத்தின் சட்ட விதிமுறைகளின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருச்சபையின் தேர்தல் நடைபெறும். இந்த வருடம் நம்முடைய திருச்சபையின் தேர்தலானது வருகின்ற ஜூலை மாதம் 3வது வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் தேர்தல் நடைபெறும். அதற்கான வாக்காளர் பட்டியல்கள், the voters list, நம்முடைய ஆலய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. The voters list was displayed in the church notice board. தயவு செய்து நீங்கள் அதை பார்த்து ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருந்தால் அல்லது பெயர்கள் கூட்டி இருந்தால் சரியான சான்றிதழ்களோடு கூட ஜூன் மாதம் 25வது தேதிக்குள்ளாக நீங்கள் எழுதி கொடுக்கும்படி உங்களை மிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் தேர்தல் வருகிற ஜூலை மாதம் 3வது வாரம் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். தொடர்ந்து செபியுங்க. ஆண்டவர் தாமே ஒரு நல்ல அமைதியான சூழலை நமக்கு கடவுள் தந்தருளுவாராக. மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்தினுடைய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக நம் அனைவரும் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று கீர்த்தனையில் 180வது பாடலை நாம் பாடுவோம். நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று 180வது அந்த கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சுதாமுலகில் நான்
துறையே ஆதாரம் நீதானையா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கட்டதான பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே வீடுகளிலே அமர்ந்து இந்த ஆராதனையை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களிலே உடைந்து போன இருதயத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு கூட யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய அமைதியை தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். கண்ணீரை சிந்தி கடங்கிடும் பொழுது கலங்காதே என்று சொல்லி திருவார்த்தை உரைத்த கடவுள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு விசாரித்து பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இழந்து போனவைகளை மீண்டும் தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட வீடுகளிலும் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையேற பெற்ற தழும்புகளாலே நான் குணமாக்குவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய விளையேறு பெற்ற தழும்புகளாலே அப்பா, நீ அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தையும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரத்தான் சொன்னீர், அதிபதியின் வேலைக்காரன் சுகம் அடைந்தான் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, முழங்கால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை பலமாயிறங்குவதாக. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே யார் இந்த வஸ்திரத்தை தொட்டது என்று சொன்னீர், வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு அந்த தெய்வீக வல்லமையை சரீரங்களிலே புறப்படுவதாக. சுகத்தையும் ஆரோக்கியத்தை தாங்காண்டவரே, நம்முடைய சமாதானத்தை தாங்காண்டவரே. சீக்கிரமா இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சுகவாழ்வை தந்திட வேண்டுமா செபிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, உன் தேவன் அவனோடு குடிருக்கேன்னு சொன்னாண்டவர். நீ ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடிர்ந்து தைரியத்தை தாங்க, நம்பிக்கை தாங்காண்டவர். விசேஷமான நாளிலே படிக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாக இருப்பதனால் பார்க்கிற ஆண்டவரே, அநேக பிள்ளைடைய வாழ்க்கை மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையை தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்வை வாழ உம்முடைய அருளை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் தயவாக மன்னித்து எங்களையும் என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானத்தை தாரும், உம்முடைய அமைதியை தாரும். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னம் பண்ணி உங்களில் கிருபையா இருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஆமென். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 353வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 353வது பாடல். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன். பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். பாழிங்கு கடல் மீதும் மாட்சி நகர் நின்றும் தூதரின் இன்ப கீதம் பூரிப்புண்டாக்கிவிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன். பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க பாழ்லோகின் கவலை சோதனை பாவ கேடும் தாக்காது உள்ளத்தை. கஷ்டம் துக்கம் கண்ணீரும் காணாமல் நீங்குமே. வாதைக்கும் துன்பம் நோவும் விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன். பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசு என் இன்ப கோட்டை எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்றும் நிற்பேன். நீரே நித்திய கண்மாலை காத்திருப்பேன் அமர்ந்து ராக்காலம் நீங்கிட. பேரின்ப கரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன். பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்திலே ஆமென்.